முக்கிய செய்தி. தமிழகத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் ஆம்னி பேருந்துகளில் தற்போது சாதாரண மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட கட்டணத்தில் டிக்கெட்கள் கிடைத்து வருகின்றதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்க தலைவர் அன்பழகன் தகவலை தெரிவித்திருக்கிறார். ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் கொலை நடைபெறுவதாக தொடர்ந்து கூறப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது கட்டுப்படுத்தப்பட்ட கட்டணம் வசூலிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். ஆம்னி பேருந்துகளில் அதிக அளவு கட்டணம் வசூலிக்கப்படுவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டு எழுந்து வந்த நிலையில் தற்பொழுது ஆம்னி பேருந்துகளின் உரிமையாளர்கள் சங்கம் அது தொடர்பாக விளக்கம் அளித்திருக்கிறது. என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? சலோமி, தமிழக சட்டசபை தேர்தல் முன்னிட்டு ஆம்னி பேருந்துகளில் கட்டணங்கள் அதிகரித்துள்ளதாக சில ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி வருகின்றன. இது குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் ஆம்னி பேருந்துகளில் தற்போது சாதாரண மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட கட்டணத்தில் டிக்கெட்டுகள் கிடைத்து வருகின்றன. தமிழகத்தில் நாள் ஒன்றுக்கு சுமார் 6000 ஆம்னி பேருந்துகள் மூலம் 9000 பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டு சராசரியாக 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயணிகளுக்கு சேவை வழங்கப்பட்டு வருகிறது. தேர்தலை முன்னிட்டு பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையிலும் பெரும்பாலான பேருந்துகள் வழக்கமான கட்டணத்திலேயே இயக்கப்பட்டு வருகின்றன. இருப்பினும் 9000 பயணங்களில் ஒரு சில பயணங்களுக்கு மட்டும் சங்கங்கள் நிர்ணயித்த அதிகபட்ச கட்டணத்தை விட கூடுதலாக சிலர் ஆன்லைனில் டிக்கெட் கட்டணங்களை வெளியிட்டிருந்தனர். இது குறித்து உடனடியாக தமிழக அரசு துறையினுடன் இணைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த குறிப்பிட்ட பயணங்களுக்கான கட்டணங்கள் உடனடியாக குறைக்கப்பட்டுள்ளன. மேலும் சங்கங்கள் நிர்ணயித்த அதிகபட்ச கட்டணத்தை மீறாமல் டிக்கெட் கட்டணம் வசூலிக்க அனைத்து டிராவல்ஸ் உரிமையாளர்களுக்கும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது. சென்னை முதல் தமிழகத்தின் தென்பகுதிகளில் வரை பயணிகள் தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்ற செல்லும் வகையில் டிக்கெட் கட்டணங்களை அரசு சங்கங்களும் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றன. தமிழகத்தின் அனைத்து ஊர்களுக்கும் ஆம்னி பேருந்துகள் சங்கங்கள் நிர்ணயித்த அதிகபட்ச கட்டணத்திற்கு மிகாமல் டிக்கெட்டுகள் கிடைக்கின்றன. அதிகபட்ச கட்டண விவரங்களை இணையதளத்தின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். மேலும் இது குறித்து புகார்கள் கீழ்கண்ட தொலைபேசி எண்ணிலும் தெரிவிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று சில பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிக்கப்பட்டதாக வந்த புகார்களின் அடிப்படையில் பயணிகளிடமிருந்து கூடுதலாக வசூலிக்கப்பட்ட தொகை திருப்பி வழங்கப்பட்டது. அதிக கட்டணம் வசூலிக்கும் நிறுவனங்கள் மீது தமிழக அரசு சார்பாக தொடர்ந்து கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. பொதுமக்கள் நம்பிக்கையுடன் முன்பதிவு செய்து தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றலாம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.